இன்றைய தினம் தந்தை செல்வா அரங்கிலே தையிட்டி விகாரை தொடர்பான நாளை மறுதினம் அதை அளப்பதற்காக அரசாங்கத்தால் விடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு தொடர்பான ஒரு கலந்துரையாடல் நடைபெறுகின்ற இந்த கலந்துரையாடலில் காணிகளை அளப்பதன் மூலம் இடம்பெறப்போகின்ற ஆபத்துக்கள் என்ன அல்லது அதனை ஏற்றுக்கொள்ளலாமா என்பது தொடர்பிலான கருத்துக்களையே பகிர்ந்து கொண்டார்கள். முக்கியமாக கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டதாக அரசாங்கம் சொல்கிறது. ஆனால் வர்த்தமானி அறிவித்தல்கள் எதுவும் வெளிவரவில்லை. குறிப்பாக இலங்கையினுடைய உயர் பாதுகாப்பு வலயத்துக்கு இருக்கிற காணிகள் விடுவிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டாலும் அதற்கான ஒரு வர்த்தமானி அறிவித்தல் இதுவரை வெளிவரவில்லை. அரசாங்க அதிபர் அல்லது அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகார எல்லைக்குள் அவர்கள் இந்த காணியை அளந்து வழங்கப் போவதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இவ்வளவு காலமும் யாழ்ப்பாண மண்ணிலே காணிகள் யாருக்கும் அளந்து வழங்கப்பட்டதாக இல்லை. காணிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது அந்தந்த உரிய காணிகளுக்கு அவர்கள் போய் தங்களுடைய வளவுகளை திருத்தி இருந்திருக்கிறார்கள். தையிட்டியிலே விகாரை அமைந்திருக்கிறது ஒரு தமிழ் தனியாருடைய காணி. அதனை அயல்லே சூழ்ந்திருக்கிற காணி உரிமையாளர்கள் 17க்கும் மேற்பட்டோர் இப்பொழுது இந்த மண்டபத்தில் இருக்கிறார்கள். அவை அவருடைய காணிகளில் அவர்கள் போய் இருப்பதற்கான அனுமதியை கொடுத்தாலே அதனை பிறகு அளக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கலாம். நான் நினைக்கிறேன் எங்களுடைய சில சந்தேகங்கள் இந்த காணிகள் அளக்கப்பட்ட பிற்பாடு இதனை சுவீகரிப்பதா அல்லது அவர்களுக்கு கொடுக்க விடாமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் எதுவும் இருக்குமா அல்லது இதனை நீண்ட காலம் இழுத்துச் செல்வதற்கு அரசாங்கம் முனைப்பு காட்டுகிறதா போன்ற சந்தேகங்கள் உண்டு. இருந்தாலும் அது பற்றிய தொடர் கரிசனை கொண்ட கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன. நாங்களும் எங்களுடைய கருத்துக்களை பரிமாறி இருக்கிறோம். தொடர்ச்சியாக அதற்கான எங்களுடைய ஆதரவுகளை நாங்கள் வழங்குவோம். வடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் பௌத்த மதத்துக்குரிய புத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்திருந்தார். அதனை இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் மறுத்திருந்தார். சிலர் வண்டு முருகன் மாதிரி பேசிக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் அப்படி சொல்ல இயலாது. ஏனென்றால் ஒரு தெளிவான கருத்தை சொல்ல வேண்டும். அரசாங்கத்தினுடைய அமைச்சர் ஒருவர் சொல்லுகிறார், இது வடுக்குநாரி மலை என்பது அரசாங்கம் சுவீகரிக்கப் போகிறது என்று ஒரு இறுக்கமான தமிழ் மக்களை நோக்கி ஒரு இனவாதத்தோடான கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஆனால் அதனையே இன்னொரு அமைச்சரவையைச் சேர்ந்த அமைச்சர் சொல்லுகிறார் இல்லை என்று சொல்கிறார். அதனை அவர்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். அளக்கவில்லையா, தாங்கள் அளந்திருக்கிறோமா இல்லையா? இதுதான் குருந்தூர் மலையிலும் நீதிமன்ற கட்டளை இருந்தது. இலங்கையினுடைய நீதிமன்ற பிரகாரம் நீதிமன்ற கட்டளையை மீறி குருந்தூர் மலையிலே விகாரை கட்டப்பட்டது. அப்படி என்றால் அமைச்சர்கள் சொல்லுவதெல்லாம் இங்கு நடைபெறுகிறதா இல்லையா என்பதை அவர்கள் தான் முதல் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். நான் முதலே கூறியது போல கருத்துக்களை மிக தெளிவாக மக்களிடம் சொல்ல வேண்டும், உண்மையை சொல்ல வேண்டும், அறத்தை சொல்ல வேண்டும். நாங்கள் இப்பொழுது அரசியல் செய்வதற்காக ஏமாற்று கருத்துக்களை யார் சொன்னாலும் மக்கள், நான் நினைக்கிறேன், விரைவிலே அவர்களுக்கு பதிலை வழங்குவார்கள். இலங்கை தமிழரசு கட்சியோட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருது. இந்த சந்திப்பு தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு? பத்திரிகைகளில், ஊடகங்களில், யூடியூப்பில் நானும் பார்க்குறேன். நல்லது நடந்தால் வரவேற்போம். அந்த கூட்டணி அமைஞ்சா நீங்களும் ஓகே. நான் தமிழரசு கட்சியெலாம் இருக்கிறேன். இன்னும் என்ன தமிழரசு கட்சி கலைக்க இல்லை. அது கலைத்தால் நான் சேர்ந்து போகிறதா இல்லையான்னு முடிவெடுக்கும். இல்லை, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருக்கிற பங்காளி கட்சிகள் எல்லாரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? அதில் கிட்டத்தட்ட 3 கட்சிகள் இபிஆரில் புல்லட்கெலோ ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்கள். இன்னொரு கட்சி இந்த தேசத்தையும் மக்களையும் காட்டி கொடுத்து இந்த மக்களை சின்னாபின்னமாக்குவதில் இருந்த அரசோடு கூடியிருந்தவர்கள். இப்பொழுது தமிழ் தேசியம் பேசினால்தான் வாக்கெடுக்கலாம் என்றால் அவ்வாறானவர்களை நாங்கள் கடுமையாக அவரோடு சேர்ந்து எந்த ஒரு தேர்தலிலும் நாங்கள் பங்கு கொள்ளக்கூடிய சூழ்நிலை கிளிநொச்சியிலே எங்களுக்கு இருக்காது. யாழ்ப்பாணத்தில் யாரும் சேர்ந்து கேட்டால் அது அவர்களை பொறுத்தது. ஆனால் அவர்களோடு சேர்ந்து எங்களால் சந்திரகுமார் அணியோடு சேர்ந்து அரசியலில் நாங்கள் போக முடியாது என்பதை நான் மத்திய குழு கூட்டத்திலும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். எங்களுடைய கட்சியினுடைய தலைவருக்கும் ஏனையவர்களுக்கும் கூட தெளிவாக அதனை சொல்லியிருக்கிறேன். அதை தாண்டி சென்றால் ஏற்கனவே நான் ஸ்ரீடோலோவை இணைத்த பொழுதும் கூட சத்தியலிங்கத்துக்கு இந்த கருத்தை சொல்லி இருந்தேன். இவர்களால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்பதை. அதே போல இன்று ஸ்ரீடோலோ தலைவர் என்னத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவர் எப்படி அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார், அதனால் எங்கள் கட்சிக்கு எவ்வளவு விழுக்காடு என்பது தெரியும். இதே போலதான் கடந்த காலங்களில் இங்கு ஒருவரும் சாகவில்லை, இறந்தவரெல்லாம் புலிகள் என்று டிப்போ சந்தியில் ஊர்வலம் நடத்தியவர், பல பாடசாலைகளிலே இருந்த அதிபர்களை வலுக்கட்டாயமாக இடமாற்றம் செய்தவர், தமிழ் தேசியத்துக்கு எதிராகவே தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு தாங்கள் ஏதோ அபிவிருத்தி செய்து தமிழர்களை காப்பதாக சொன்னவர்கள் இன்று தமிழ் தேசியம்தான் கதி என்றால் இவ்வளவு காலம் அவர்கள் செய்தது சரியா என்பதை மக்கள் முடிவெடுப்பார்கள். தமிழரசு கட்சி அந்த முடிவு எடுத்தால் நீங்கள் உங்களோட நிலைப்பாடு? என்னுடைய கருத்தை நான் தெளிவாக மத்திய குழுவில் சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனை ஸ்ரீதரனாகிய நான் எதிர்க்கிறேன் என்பதை பதிவும் செய்திருக்கிறேன், அறிக்கையிலே எழுதப்பட்டும் இருக்கிறேன். சபையினுடைய முன்னாள் உறுப்பினர்கள் திரு கேசவன் சாந்தன், திரு சூரியன், மற்றும் இந்த பிரதேச சபையினுடைய
உறுப்பினர்கள் விசேடமாக துவாரகன் அவர்கள் மற்றும் இங்கே சேர்ந்து வந்திருக்கின்ற கட்சி ஆதரவாளர்கள் அனைவருக்கும் முதலில் பணிவான வணக்கங்கள். மக்கள் தொடர்பான அலுவலகம் எவ்வளவுக்கு முக்கியமானது என்ற கருத்துக்கள் பலராலும் இங்கே சொல்லப்படுகிறது. அதில் எவருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. மக்களோடு எங்களுக்கு இருக்கிற தொடர்பாடல் தொடர்ச்சியானதும் மிக நெருக்கமானதுமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மக்களுடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்கிற ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் தொடர்ந்து இருக்கிறதாக இருந்தால் அவர்களுடைய நாடி துடிப்பு எந்நேரமும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது அவர்களோடு பேசுகிற போது உறவாடுகிற போது ஆறுதலாக அமர்ந்திருந்து உரையாடுகிற போதுதான் அந்த நாடி துடிப்பு தெரிய வரும். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே பொதுவாக சொல்வதாக இருந்தால் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சில வருடங்களுக்குள்ளேயே அந்த மக்கள் ஆதரவு இந்த கட்சிக்கு ஏற்பட்டுவிட்டது. முதலாவது தேர்தலில் இல்லாவிட்டாலும் அடுத்த தேர்தலில் இருந்து இன்று வரைக்கும் பொதுவாக சொல்வதாக இருந்தால் தமிழ் மக்களுடைய வடக்கிலேயும் கிழக்கிலேயும் வாழுகிற தமிழ் மக்களுடைய பிரதானமான அரசியல் கட்சி என்கின்ற ஸ்தானத்தை தொடர்ந்து வைத்துக் கொள்கிறது. வருடங்களுக்கு மேலாக வைத்து வருகிறது. ஆனால் தற்போதைய நிலைமையை நாங்கள் உற்று நோக்குகிற போது விசேடமாக வடக்கு மாகாணத்தை பார்க்கிற போது கடந்த பொது தேர்தலிலே எங்களுக்கு ஒரு சரிவு ஏற்பட்டது என்பது நாங்கள் எவரும் மறக்க முடியாத ஒரு உண்மை. அந்த சரிவு தேர்தல் முறையினாலே இன்னும் பூதாகரமாக காண்பிக்கப்படுகிறதாக இருந்தாலும் கூட ஒரு சரிவு என்பது நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் என்ன காரணத்தை நாங்கள் சொன்னாலும் மக்களோடு இருக்கிற தொடர்பாடல் தொடர்ச்சியாக நெருக்கமானதாக இருந்திருக்குமாக இருந்தால் அந்த சரிவு தவிர்க்கப்பட்டிருக்கும், குறைக்கப்பட்டிருக்கும். மக்களுடைய அந்த நெருக்கம் அவர்களை கட்சிக்கு வாக்களிக்க செய்திருக்கும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கமாக பார்ப்பதாக இருந்தால் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சியில் சொன்னால், அரசியல் கட்சியில் சொன்னால் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அந்த அமைப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டால்தான் அதனை அப்படியாக பிரதிபலிக்க முடியும். பொதுவாக ஒரு அரசியல் இலக்கை நோக்கி தற்போதைய கட்சி தலைவர் சொன்னதை போல ஒரு அரசியல் இலக்கு என்ன என்பது சம்பந்தமாக மாறுபட்ட கருத்துக்கள் கிடையாது. அது எங்களுடைய கட்சி சொல்லுகிற நிலைப்பாட்டோடு தான் எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள். ஆனபடியினால் தான் இன்றைக்கும் இலங்கை பாராளுமன்றத்திலே 3வது பெரிய கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். எண்ணிக்கையிலே உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் இன்றைக்கும் 3வது பெரிய கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி தான் இருக்கிறது. அது அந்த அரசியல் இலக்கை நோக்கி நாங்கள் செல்லுகிற பாதை அதுதான் சரியான பாதை. ஒரு சுயாட்சி, சுய ஆட்சி நோக்கி நகருகிறது. அதனுடைய கொள்கையின் அடித்தளம். அதிலே மக்கள் மாறுபடவில்லை. ஆனால் காலப்போக்கிலே, கால ஓட்டத்திலே அது மட்டுமல்ல மக்களுக்கு இருக்கிற ஒரே இலக்காக இருக்கும். மக்களுக்கு பலவிதமான தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளையும் அரசியல் ரீதியாக இந்த கட்சி அணுகுகிறதா, அதற்கான செயற்திட்டங்களை வகுக்கிறதா? ஒரு மிக முக்கியமான விடயம் ஒன்று அரசியலோடு கலந்த விடயம், அரசியல் சக்தியோடு கலந்த ஒரு விடயம் எங்களுடைய மக்களுடைய எண்ணிக்கை. இந்த நாட்டிலே வாழுகிறவர்களுடைய மக்கள் எண்ணிக்கை
வெகுவாக குறைந்து கொண்டு போகிறது என்றால் மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதுக்கும் வேறு காரணங்கள் உண்டு. ஆனால் இங்கே எங்களுடைய இளையவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்று வந்துவிட்டால் கல்விப்பதாக பொறுத்து தராதர உயர்தர பரீட்சை தோன்றுகிற மாணவர்களிடத்திலே கேட்டால் கூட என்ன செய்ய போகிறீர்கள் என்றால் வெளிநாட்டுக்கு போவது என்ற ஒரு எண்ணம் பெரும்பான்மையாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு காரணம் சரி பல்கலைக்கழகத்துக்கு போக முடியாவிட்டால் அது பல்கலைக்கழகம் பார்க்க முடிகிற போதும் கூட தற்போது 2 இளம் வைத்தியர்களை நாங்கள் சந்தித்திருக்க வந்தோம். அவர்கள் நல்ல தொழில் பார்க்கிறார்கள். அரசாங்க உத்தியோகத்தர்கள் தனியார் துறையிலையும் வேலை செய்கிறார்கள்.